நாள். இது வந்து ஈழத்தில் ஒரு தமிழனுக்கென்று ஒரு தேசம் அமையணுன்றதுக்காக ஏறக்குறைய 50,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறாங்க. அதில் முதல் போராளியாக சங்கர் அவர்கள் 1982 இறந்தார். அப்போது அந்த ஈழத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 365 நாட்களும் போராளிகள் இறந்த நாட்கள் தான். எல்லா நாட்களையும் இறந்துருக்காங்க. இப்போ எல்லா போராளிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளில் வந்து வீர வணக்கம் செலுத்த முடியாது என்பதற்காக தேசிய தலைவர் அவர்கள் 1989 இந்த மாவீரர் நாளை அறிவித்தார். எல்லாருக்கும் சேர்த்து நவம்பர் 27 அந்த முதல் களப்புலி சங்கர் அவர்கள் இறந்த நாளை மாவீரர் நாள் என்று அறிவித்தார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மாவீரர் நாள் தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் தமிழ் கட்சி தொடங்கிய போது தொடக்கத்திலிருந்து 2010 நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாவீரர் நாள் நிகழ்வை நடத்திக்கிட்டு வரோம். சென்ற ஆண்டு வந்து நாங்கள் வந்து திருச்சியில் நடத்தினோம். இந்த ஆண்டு வந்து இங்கே மதுராந்தகத்தில் நடக்குது. இந்த நிகழ்வு வந்து சிதம்பரத்தில் திட்டமிடப்பட்டது. அந்த 25, 26, 27 நாட்களில் வந்து கடும் மழை இருக்கிறதாக வந்து வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கடும் மழையில் அங்கே கடலூரில் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா என்ன செய்வது அப்படின்றதுக்காக இந்த இடத்தை மாற்றி இந்த பக்கம் மதுராந்தகத்தில் இந்த திடலில் அது நடப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து மாநாடு அல்ல, இது மாவீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற உளப்பூர்வமாக மரியாதை செலுத்துவதற்கான மாவீரர் நாள் நிகழ்வு. அது ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் 2 பேரும் என்ன பேசினார்கள் என்பது நமக்கு தெரியாது. அண்ணனும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் என்ன பேசினார்கள்னு தெரியாது. வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அரசியலை பற்றி பேசியிருப்பாங்க, திரைப்படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. 2 பேருமே திரைப்படத்துக்காரவங்க, அரசியலில் ஆர்வம் உள்ளவங்க. அதனால் இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கலாம், திரைப்படங்களை பற்றி பேசியிருக்கலாம். குறிப்பாக இதுதான் பேசினார்கள் என்பது அவங்க என்னன்னு தெரியாது. இல்லை, ரஜினிகாந்த் கூட அண்ணன் வந்து ரஜினிகாந்த் கூட இருப்பதனாலே அண்ணனை சங்கி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக நிகழ்வுகளில் ரஜினிகாந்த் வந்து பேசினார். உதயநிதி ஸ்டாலின் ஆதரிச்சுலாம் பேசினார். இவர் துரைமுருகன் அவர்களை வந்து வயதாகி விட்டதெல்லாம் திமுக மேடையில் தானே பேசினார், திமுக நிகழ்வில் தானே பேசினார். அப்போது அவர்கள் எல்லோரும் சங்கியா? இப்போ அந்த கேள்வி அவர்களே திரும்ப தன்னைத்தானே கேட்டுக்கணும்ல. அவர் அண்ணன் வந்து மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வந்தார். இவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு அவர் அழைச்சி நிகழ்ச்சியே நடத்தினாங்களோ. இவர்கள் நடத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலும் ரஜினிகாந்தை கூப்பிட்டு முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. முதல்வர் அவர்களே ரஜினிகாந்த் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ முதல்வரும் சங்கி தானே. இந்த சமூகம் வந்து அவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். சமூக குற்றம் இது. இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு தனி மனிதன் தான் காரணம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு வந்து போதை வந்து எல்லா மட்டத்திலையும் விரிவடைந்திருக்கு. டாஸ்மார்க்கு எல்லா மட்டத்திலையும் விரிவடைந்திருக்கு. நான் சென்ற வாரத்தில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நான் கடந்து செல்லும்போது அந்த சாலையில் ஒரு தகராறு நடக்குது. என்னன்னு அந்த டாஸ்மார்க்கு கடையை திறப்பவர் 1/2 மணி நேரம் தாமதமாக வந்துட்டாரு. நீ எப்படி தாமதமாக வரலான்ட்டு அந்த குடிப்பிரியர்கள்லாம் மதுப்பிரியர்கள்லாம் சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மேலை நாட்டு மது வந்து எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் கடை விரித்திருக்கு. அது பற்றாமல் இன்றைக்கி கஞ்சாவும் ஹெராயினும் எல்லா போதைப் பொருளும் இன்றைக்கு நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி கிடக்குது. அப்படி அந்த போதைக்கு அடிமையாகவர்கள் தான் செய்கின்ற செயலை வந்து தவறா சரியா என்பது தெரியாமல் செய்கிறாங்க. இந்த சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு வருது. இதை வந்து ஆளுபவர்கள் தான் இதை திருத்தணும். குற்றவாளிகளை குற்றம் செய்த பிறகு குற்றவாளிகளை தண்டிப்பதை விட குற்றவாளிகளே குற்றம் செய்யாத அளவுக்கு முன்கூட்டியே அவர்களை தடுப்பது தான் நல்லது. களப்பணி வந்து சிறப்பாக போயின்னு இருக்கு. எல்லாருமே வந்து காசுக்கான வந்த கூட்டங்க யாருமே கிடையாது. எல்லாமே வந்து புலிகள். இவங்க புலி மாரி வேலை நடந்திருக்கு. அண்ணன் வந்து பார்வையிட்டு போயிட்டாரு. தம்பிங்க சூப்பராக செஞ்சுட்ருக்காங்க ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரஜினிகாந்த் சந்தித்து வந்து அண்ணன் வந்து சினிமா ஃபீல்டில் சினிமா பற்றி பேசியிருக்கலாம், இல்லை அரசியல் கருத்தை பற்றி பேசியிருக்கலாம். அவங்க அண்ணா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. இல்லை, ஒரு நல்ல விஷயமாக தான் பேசியிருப்பார். அண்ணன் போயிருந்தாருன்னா அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். பேசுகிறவங்க தான் சங்கின்னா இப்போ கூட்டு வந்து எப்போ மீட்டிங் நடத்தினாலும் கூட்டு பக்கத்தில் குறைச்சிடும். அவங்க யார் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் சங்கின்னு தானே சொல்ல முடியும். போய் பார்த்தா இப்போ நான் ஒருத்தர் போய் பார்க்குறேன்னா அவரை பார்த்து நம்ம சங்கின்னு சொன்னால் அதை ஒத்துக்க முடியுமா? விஜயை வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறோன்னா நாங்கள் கலாய்க்க விரும்பலை. வாட் ப்ரோ அப்படி தான் நாங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு முடிக்கணும் அவரை. சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஆட்சி என்னைக்கு மாறுமோ, எங்ககிட்ட என்னைக்கு ஆட்சி வருமோ அப்போ சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கும்.
சொல்லப்போனாக்கா இந்த இடம் வந்து திமுக அதிமுக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து இந்த இடத்துல வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு வருவாங்க. முதல் தடவை வந்து சொல்லப்போனால் 2016 வந்து நாம் தமிழர் கட்சியோட மாவீரர் நிகழ்வு பாக்கத்தில் மதுராந்தகம் தொகுதியில் பாக்கத்தில் நடந்தது. 2024 இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வு இங்கே நடத்தியே ஆகணும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சிதம்பரத்தில் வந்து இந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல மதுராந்தகத்தில் இந்த இடத்துல நாங்கள் நடத்தினாக்கா பெரும்பாலான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த சாலையை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க, இதை கடந்து போகிறாங்க. இங்கே நடத்தினால தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே என்னன்னாக்கா நாம் தமிழர் கட்சியோட இந்த மீட்டிங்கை பற்றி எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக தெரிய வரும். அது இல்லாமல் அண்ணன் வந்து பார்த்துட்டு போனார். என்னன்னாக்கா இங்கே எப்படி வேலைகள் போயிட்டுருக்கு, எப்படி மேடைகள் போடுறாங்க, இடத்த எப்படி தூய்மைப்படுத்துகிறாங்க, அதில் இங்கே தொகுதியில் இருக்க பொறுப்பாளர்கள் யார் இங்கே வேலை செய்கிறாங்க, மாநில பொறுப்பாளர்கள் யார் இங்கே வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் பார்த்துட்டு போயிருக்காங்க. அண்ணன் அன்னைக்கு சொன்னது தான். அண்ணன் என்னன்னாக்கா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு அன்றைக்கி சொன்னார். அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் போய் சந்திச்சது என்னன்னாக்கா அவர் வந்து சொல்லப்போனாக்கா ஒரு புகழ்பெற்ற நடிகர். அந்த ஒரு எண்ணத்துலையும் வயசில் மூத்தவர்ன்றதுலையும் ஒரு நட்பாலையும் தான் அண்ணன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உண்மைதான். இந்த திராவிட அரசு சரியான முறையில் வந்து சட்டங்களை போட்டிருந்தாக்கா இந்த மாதிரி வந்து இந்த கொலைகள், கொள்ளை, இந்த திருட்டு எதுவுமே நடந்துக்க வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனாக்கா இந்த ஸ்டாலின் கீழே இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் வந்து சரியான முறையில் வந்து இருக்கிற பாதுகாப்பு கொடுக்காதனாலையும் இதை மாதிரி கொலைகள் வந்து நடக்குது. மாவீரர் நாள் வந்து நவம்பர் 27 இந்த ஆண்டு சிதம்பரத்தில் நடக்க வேண்டியது. அங்கே மழை அதிகமாக பெய்யும், தண்ணி நிற்கின்ற காரணத்தினால இங்கே வந்து இப்போது மதுராந்தகத்தில் தேர்வு செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு 4 நாட்களாக நாங்கள் எல்லாம் தொடர்ந்து இங்கே இருக்கிற நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் 20-30 பேர் தொடர்ந்து இந்த தரைகளை சுத்தப்படுத்துறது, சுற்றி அமைப்பு செய்கிறது, எங்கெங்கே சாரம் கட்டுவது, சரியான முறையில் மேடை அமைப்பது, அது போன்ற வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைமை பார்வையிட்டார். அந்த பார்வையிட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்துக்களை கேட்டு அதன் பிரகாரம் மகிழ்ந்து நிற்பதற்கும் பேருந்து நிற்பதற்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு வாகன வசதிகள் நிற்பதற்கும் மகளிர்கள் பொறுப்பாக அவர்கள் பாதுகாப்பாக அமைப்பதற்குண்டான இடங்களை தேர்வு செய்வதற்கும் அவர்கள் சிரமமின்றி வந்து பயணிப்பதற்கும் உண்டான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்டு தெளிவாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம், மேலும் செய்வோம் தொடர்ந்து. இப்போது நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒரு கல்லூரி தோழர் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல இருப்பார். அவரை பார்த்த உடனே இல்லை பார்க்கணும்னு நினச்சோம்னா போய் பார்க்குறோம். அதுபோல் அண்ணன் போய் சந்திச்சிருக்காரு. அவர் திரைப்பட நண்பராக இருந்தார். அந்த அளவு போய் சந்திச்சிருக்காரு. அவருக்குள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் சந்திப்புங்கிறது வந்து நம்ம இப்போ நீங்களும் நானும் இப்போ பேசிட்டோம்னா கூட நாளைக்கு ஒரு இடத்துல சந்திக்கும் போது என்ன நண்பர் நல்லா இருக்கேன்னு கேட்பீங்கல்ல, அதை போல் தான் அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காரு. இதில் ஒன்றும் இது உள்ளோட எந்த வித கருத்தும் இல்லை. இந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு சில பேர் ஆனால் சங்கின்ற மாதிரி பரப்புறாங்க. இப்போ இணையதளத்தில் வந்து தொடர்ந்து பல இணையதளங்கள் வந்து உருப்படுத்தி நிறைய வந்து கொட்டி போட்டு நிறைய இணையதளங்கள்லாம் உருவாகியிருக்கு. அவங்களுக்கு பொழுதுபோகன்றதுக்காக எதையாவது சொல்லி கிளப்பிக்கிட்டு இருக்கிற அது ஒரு வதந்தி. அது வந்து ஒரு சரியான ஒரு கருத்து இல்லை. அதுக்காக வந்து நம்ம அதுக்கு சொல்ல வேண்டிய கருத்தே கிடையாது. இப்போ அரசு பள்ளி ஆசிரியருக்கு ஒரு அது இப்போது வந்து மக்கள் வந்து ஒரு மதிப்போடு நடத்த வேண்டிய இடம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களும் ஒழுங்காக இருக்கணும், மாணவர்களுடைய தந்தையும் வந்து அறிவு சொல்லி அனுப்பணும், ஆசிரியருக்கு வந்து அடங்கி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆசிரியரும் இப்போ வந்து சரியான முறையில் வந்து அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு சரியான முறையில் போதிப்பது கிடையாது. ஏன்னா முக்கியமாக சொல்லப்போனாக்கா அரசுக்கு தகுந்த சரியான வந்து ஓய்வூதியம் கொடுத்து ஆசிரியர்களுக்கு அரசு பணியாக்கி அவர்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் கடுமையான தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் தான் ஆசிரியரும் ஒழுங்காக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து அவர்கள் நடத்துகிற மாணவர்களும் ஒழுங்காக இருப்பாங்க. அந்த மாணவர்கள் வந்து ஒழுங்கினம் கெட்டு போகிறதுக்கு காரணமும் போதைப் பொருட்கள் தான். நவீன முறையில் நிறைய மலிவாக கிடைக்கிது போதைப் பொருட்கள் எல்லாம். அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால அவங்களுக்கு வந்து ஆசிரியர்களை வந்து இப்போ இது போல் செயல்கள் செய்ய சொல்லி தூண்டுது. அந்த போதைப் பொருட்கள் ஒன்று மட்டும் இல்லை, சாராயம் மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து குட்கா அது போன்ற சில வகையான போதைப் பொருட்கள் இப்போ அதிக நடமாட்டத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் சரி செய்யணும். அரசாங்கம் அலட்சியமே இது காரணம். ஆமாம், அரசாங்கம் அலட்சியம் தான் இதில் காரணம். அரசாங்கம் வந்து கூட இன்னும் கேட்க போனால் அரசாங்கத்தோட
மறைமுகமாக 4-5 ஆட்கள்லாம் கூட இந்த போதைப்பொருள் விற்பனையில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் தகவல் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. அது இன்னும் தெளிவாக வெளியே வரல. அந்த நண்பர், அவங்க உதயநிதியோட நண்பர் அதுமாரி போன்றவர்கள்லாம் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த நிகழ்வுலாம் வெளியே வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை, யாராக இருந்தாலும் சரியான தண்டனை கொடுக்கணும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும். நான் மதுராந்தகம் தொகுதி கருங்குழி பேரூராட்சியிலேருந்து வந்துட்டுருக்கேன். என்னோட பேர் வந்து சக்திநாதன். தொகுதி துணை செயலாளராக இருக்கேன். மதுராந்தகம் தொகுதியோட துணை செயலாளராக இருந்துருக்கேன் நான் இப்போ. மாவீரர் நாள் செயல்பாடுகள் எப்படி போகுது? செயல்பாடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த முறை பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த மழை அச்சத்துன்றதுனால தள்ளி இப்போ மதுராந்தகம் தொகுதியில் வந்திருக்கோம். ஆனால் மதுராந்தகம் தொகுதியில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நாங்கள் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அதுமாதிரி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து போனார். இன்றைக்கி இந்த நாளில் வந்து போய் பார்த்துட்டு போனார். சில நிகழ்வுலாம் சொல்லியிருக்காரு, இதுமாதிரி பண்ணணும், அது மாதிரிலாம் பண்ணணும் நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ. ரஜினி அண்ணன் சீமான் அவர்கள் சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க? அந்த புகைப்படத்தை சில பேர் அண்ணன் சங்கின்ற பரப்புறாங்க இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லைண்ணா, இப்போ என்னன்னா, இப்போ நானே என்னோட நண்பரும் பார்க்குறோம், பேசுகிறோம். இது வந்து ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தோன்னா இப்போ அண்ணனும் ரஜினி பார்த்து பேசுறதுக்கு பதிலாக இப்போ எல்லா மீட்டிங்லையும் எல்லா ஒரு பொதுக்கூட்டம் உட்கார வச்சு வந்து நிற்க வச்சு ஏதாச்சும் சின்ன ஒரு நிகழ்வு நடத்தினாலே இவன் கூட்டம் வைக்கிறான். அப்போ அண்ணன் சங்கினா அப்போ அவங்களாம் என்ன சங்கி இல்லாமல் சங்கி அண்ணன் சொல்கிற மாதிரி தான். எதுவுமே இல்லை. இந்த புகைப்படத்தினால விஜய் ரசிகர்களுக்கு நான் ரஜினி ரசிகர்கள் வாக்கெல்லாம் அண்ணன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்குன்னு இருக்க வாக்கு வந்து ஒரு துளி கூட சிதற போகிறதில்ல. அண்ணனுக்கான வாக்கு தான், அது மாறாது. இங்கேருந்து போகாது, வெளியிலேருந்து வருமே கண்டு இங்கேருந்து போகிறதுலாம் வாய்ப்பே இல்லைண்ணா. இப்போ அரசு கல்லூரி ஆசிரியர் வந்து பள்ளி ஆசிரியர் வந்து நடந்தது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கொலை அது இது வந்து அரசு அதான் அவங்களால ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்ணா, முதல்ல பார்த்தீங்கன்னா போதை இதெல்லாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பள்ளியும் கூட எடுத்துக்கோண்ணா. இப்போ வழக்கறிஞர் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க, மருத்துவர் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மூலாதாரம் என்ன இருக்குன்னா போதை தான். அந்த போதையால் தான் எல்லா விஷயமும் நடக்குது. அந்த போதை யார் ஊக்குவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற ஆட்சி. நமக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்துருப்பீங்க. அமைச்சர் உதயநிதியோட நண்பரே வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து இப்போ ஆட்சியே வந்து போதைக்கான ஆட்சி தான் போயிட்டுருக்கு. இப்போது தமிழ்நாடு டாஸ்மாக் வச்சு தானே இப்போ அந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அரசாங்கமே போதை நடத்தும் போது வேற என்ன பண்ண முடியும்? இப்படி தான் போயிட வேண்டியது.